டிசி படம் பார்த்தேன். படம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு இயக்குனராக நம்ம பார்த்துட்டோம், ஆனால் ஒரு நடிகராக நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னும் போது எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அப்படி தான் நம்பி இந்த படத்துக்கு வந்தோம். ட்ரெய்லரே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதேமாரி இந்த படமும் ரொம்ப நல்லா இருக்குது. லோகேஷ் கனகராஜ் படத்தை நம்ம சொல்ல தேவையில்லை. இது வரைக்கும் அவர் கொடுத்தது எல்லாமே மாசான படத்தை, ஹிட்டான படம் தான் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இப்போ இந்த படமும் ஹிட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்குறேன். படம் பார்த்தீங்களா? படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குண்ணா, பார்க்கலாம். ஃபைட் சீனு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃபைட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஃபைட் ஜாஸ்தியாக இருக்குது. ஹாலிவுட் படம் மாதிரி இருக்கா? ஆமாம், அந்த அளவுக்கு எடுத்து ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் நல்லா இருக்கு. கொஞ்சம் பேக் பாருங்க. ஃபைட் சீனுக்கு ஹாலிவுட் படம் அளவுக்கு இருக்கா? அந்த அளவுக்கு இருந்துச்சு. லவ் சீன்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்களா? ஓகேண்ணா. இந்த ஒவ்வொரு ஹீரோனி கேட்டப்பெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா நடிச்சிருக்கு. நல்லா ஓகேண்ணா. அனிருத் மியூசிக் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. நல்லா இருக்குங்களா? சூப்பராக இருக்கு. ஓகே நன்றிண்ணா. தமிழ் சினிமாவிலே லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தனித்துவமாக ஒரு படம் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் பண்ணுவார். இன்னைக்கு அவர் ஹீரோ ஒரு படம் எடுத்திருக்கும் போது பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதான் இருக்கு. வன்முறை அதிகமாக இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. வன்முறை நம்ம எதுலையுமே வன்முறைன்னு சொல்ல முடியாது. படம் டிசின்னும் போதே பார்த்தீங்கன்னா என்னடா டிசிலாம் வச்சிருக்காங்க ஒரு படமான்னு நினைச்சேன். ஆனால் இந்த படத்தில் வர காட்சிகள் லவ் சீனாக இருக்கட்டும், ஹாலிவுட் படம் மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு காட்சிகளும் பார்த்தீங்கன்னா இருக்குது. பெரிய ரத்தம் பார்த்தீங்கன்னாக்கா தெரிக்குது. ஸோ லோகேஷ் கனகராஜ் படம்னு இருந்தாலுமே அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போதைப் பொருட்கள் அதிகமாக இருக்கும். அதே போல் இந்த படத்துலையும் பார்த்தா நிறைய காமிச்சிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல கேரக்டரும் கெட்ட கேரக்டரும் கலந்த ஒரு கலையாக ஒரு ஹீரோ பார்த்தீங்கன்னா இருக்காருன்றதான் உண்மை. ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு படத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஹீரோ தனியாக இருப்பாங்க, ஹீரோனி பார்த்தீங்கன்னா லவ் சீன் மட்டும் தான் வச்சுப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபைட் சீன் பார்த்தீங்கன்னாக்கா ஹீரோவே மிஞ்சிற அளவுக்கு ஃபைட் சீன் பார்த்தீங்கன்னா நடிச்சு வச்சிருக்காங்க. ஹீரோனி அவங்களோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஸோ அடிச்சிக்கவே முடியாது, அவ்வளோ சூப்பராக பார்த்தா அற்புதமாக நடிச்சு வச்சிருக்காங்க. இந்த படத்தில் வரக்கூடிய காமெடியாக இருக்கட்டும், இந்த படத்தில் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு காமெடிலாம் கிடையாது. ஸோ நடிச்சிட்டு வருவாங்களே பெரிய காமெடி இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக காமெடி கிடையாது. நீங்கள் ட்ரைலர் பார்த்தாலும் தெரியும். ஸோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய தெறிக்கு விடுற மாதிரி தான் முதலாக நிறைய இருக்குன்றது உண்மை. ஓகேங்களா? நம்ம அனிருத் மியூசிக்கை பார்த்துட்டாலுமே அனிருத் மியூசிக் எடுத்துட்டாலுமே அதில் பிஜிஎம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அந்த படத்துக்கு வரக்கூடிய காட்சிகள் வேற லெவலில் இருக்கும். அதே போல தான் இந்த படத்தில் நல்லா சூப்பராக கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அனிருத் வந்து உண்மையாலுமே சல்யூட் வச்சுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு மியூசிக் பார்த்தீங்கன்னாக்கா அவர் போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அவர் வந்து ஃபீல்ட் அவுட் ஆகிட்டார் நான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக ஃபீல்ட் அவுட் ஆகலை. அவர் ஃபீல்ட் அவுட் அவரும் சொல்ல அவர் முன்னேறி வந்து கொண்டே இருக்காரு. ஓடுது. அனிருத் பேர் என்ன? லோகேஷ் கனகராஜ். டிசி லோகேஷ் கனகராஜ் ஹீரோ முறையாக நடிச்சிருக்காரு. அந்த படம் எப்படி இருக்கு? படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு இயக்குனராக நம்ம நிறைய பண்ணிருப்போம், படத்துல பார்த்துருப்போம். ஆனா ஒரு ஹீரோவா இந்த படத்துல பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. படம் பார்க்கும்போது அவரோட ஃபர்ஸ்ட் படம்ன்ற மாதிரி தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு நடிப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாட்டு அனிருத் மியூசிக் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு பிஜிஎம் எல்லா டேரக்டரும் எல்லா படத்துக்கும் போடுற மாதிரிலாம் போடாமல் இந்த படத்துக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த லவ் பிஜிஎம்லாம் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஃபைட் சீன் பார்த்தீங்கன்னா வன்முறை மாரி ரத்தம் அதிகமாக தெரிகிற மாரி இருக்கு. பட் இருந்தாலும் அதுவும் ரசிக்கும்படி தான் இருக்கு. 2 கதாநாயகிகள் இருக்காங்க அந்த படத்தில். 2 கதாநாயகியுமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களோட கெட்டப்பாக இருக்கட்டும், அவங்களோட இது எல்லாமே சூப்பராக இருக்கும். அவங்களோட ஸ்டோரி எப்படி இருக்கு? அந்த ஹீரோனி ஸ்டோரிலாம் ரொம்ப நல்லா இருக்கு. அதான் சொல்றேனே, மற்ற படத்துல கதாநாயகோட இந்த படத்துல கதாநாயக டிஃப்ரெண்டா காமிச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு. ஏன்னா அந்த நம்ம கிராமத்தெல்லாம் பார்ப்போம், இந்த பொட்டுலாம் வச்சிருப்பாங்க பெருசா, அந்த மாதிரிலாம் வந்து இந்த படத்துல கதாநாயகலா வச்சிருக்கும் போது அவங்க பார்க்கும்போது புதுசான டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல் தரும் ரெண்டுமே. ஓகே, நிறைய பேர் சொல்றாங்க ஹீரோவே மிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ நடிச்சிருக்காங்க. ஆமா, எல்லாருக்குமே ஒரு கரெக்டான பேஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா கதாநாயகர் 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் கரெக்டான ஒரு பேஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம லோகேஷ் கனகராஜுக்கும் ஃபைட் சீன்லாம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு ரத்தம் நல்லா தெறிக்க ஃபைட் இருக்கும். நல்லாவே சூப்பராக பண்ணி மக்கள் பார்த்தோன்னா ஹீரோவை எடுத்துப்பாங்களா? ஏன்னா டேரக்டர் அதுதான் எனக்கு டவுட்டாக இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிடுச்சுன்னா அவர் வந்து இயக்குனராக போவாரா நடிகராக போவாரான்னு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் நடிப்பு ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு. ஓகே, இந்த அனிருத் பார்த்தீங்கன்னாக்கா எந்த படத்தில் போட்டாலுமே ஹிட் ஆகிடுது. இந்த பிஜிஎம்லாம் எப்படி இருக்கு? ஸோ நீங்கள் தேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது அதான் ரொம்ப சூப்பராக போட்டிருக்காரு. பிஜிஎம்மே நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த ஏன்னா ரிங்டோன்னு நிறைய பேர் அந்த அனிருத் போட்ட இந்த படத்தோட பிஜிஎம் தான் நிறைய பேர் வச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பிஜிஎம்மே இந்த படத்துல ரொம்ப நல்லா இருக்கு. ஃபைட் சீன்க்குலாம் ரொம்ப நல்லா இம்பாக்ட் பண்ணியிருக்கு. இந்த பிஜிஎம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கு. லோகேஷ் கனகராஜுக்கு இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சதுன்னா கண்டிப்பாக ஒரு நடிகராக தான் இருக்கு போறாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, யாரும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில்? நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அவங்க பேர்லாம் எனக்கு தெரியல, ஆனால் நிறைய பேர் சூப்பராக நடிச்சிருக்காங்க. சன் பிக்சர் தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. சன் பிக்சர்ன்ற போது ஓரளவுக்கு மார்க்கெட் அவங்க இது பண்ணிடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக. ஓகே, லாஸ்ட் சீன் எப்படி முடிச்சிருக்காங்க?
நல்லா இருக்கு. அந்த இன்ட்ரோலாம் நம்ம ரசிக்கலாம் உட்காந்து கை தட்டி. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஆனால் ஒன்று இந்த படத்தில் அவ்வளோ காமெடி இல்லை. ஒரு ஃபைட் சீன் தான் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். லவ் சீன் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எல்லாமே பிடிக்கும் எல்லாருக்கும். ஃபேமிலியாக கூட உட்காந்து பார்க்கலாம். ஓகே, லோகே கனகராஜுக்கு புதுசாக பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்களா? அவங்க ஃபேன்ஸ்லாம் எப்படி? இல்லை, அவரு வந்து ஆல்ரெடி ஒரு மார்க்கெட் பிடிச்சி தான் வச்சிருக்காரு லோகேஷ் கனகராஜ். ஆல்ரெடி படம்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா லியோ அந்த அப்போ எடுத்த ஒரு 4-5 படத்துலேயே அவர் ஆடியன்ஸ் பிடிச்சிட்டாரு. அந்த ஆடியன்ஸ் கண்டிப்பாக இந்த படத்துக்கு வருவாங்க. அதனால வரமாட்டாங்கலாம் சொல்ல முடியாது. கண்டிப்பாக இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக மாறும்னு நினைக்கிறேன். ஓகே, நன்றி.